அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த கவிதை புத்தகத்தை எழுதிய நாயகர் அவர்தான் மூலவர். உற்சவர் இங்கே தான் வந்திருக்காங்க இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு புத்தகம் வழக்கமாக திறனாய்வு கட்டுரைகள் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் ஒரே காலத்தில் புகழ்பெற்ற ஒரு ஹைக்கூ கவிதைக்கு ஐக்கூ நல்ல வார்த்தையாக இருக்குது. லிங்கு ஹைக்கூ அப்படின்னு இந்த கூங்கிற நீட்டமான நெடிலெல்லாம் சொல்கிறது இல்லை. இப்போ நல்ல இயக்குனர், படைப்பாளர், எழுதுவது போலவே பழகுவதற்கு இனிமையானவர் இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய கவிதைகளால் நம்மை ஈர்த்தவர். அந்த கவிதைகளுக்கு அது வாமன வடிவம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, வாமன வடிவம்னா 10 அவதாரங்களில் மனித அவதாரமாக வந்த அந்த அவதாரம் இதுதான். இதெல்லாம் பற்றி பேசலாம் இல்லையா? ஏன்னா இப்போ பயமாக இருக்குது, எது பேசினாலும் அதுக்குதான். அவர் வாமன வடிவத்தில் இதை படைச்சிருக்கிறாருன்னா அது விஸ்வரூபமாக மாற்றி காட்டிய பெருமை நம்முடைய ஐயப்ப மாதவன் அவர்களுக்கு உண்டு. அவர்களை நாம் ரொம்ப பாராட்டணும். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய கூட்டத்தை மேடையில் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷப்படுறவங்க. அப்படியான ஒரு இதுக்கான வாய்ப்பை தந்தவர் லிங்கு அவர்கள், அதே மாதிரி ஐயப்ப மாதவன் அவர்கள். இதனினும் பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கு கவிதை உலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை வைத்துக்கொண்டு மொழிபெயர்ப்பு துறையில் நிகரில்லாமல் திகழ்கின்ற ஐயா புவியரசு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அது ஒரு பெருமைக்குரிய ஒரு பெரிய விஷயம். அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய இயக்குனர் பெருமக்கள், கவிஞர்கள், அதே மாதிரி வந்திருக்கிற சான்றோர்கள், நல்ல தொகுப்பாளர்கள், அத்தனை பேரையும் மேடையில் எல்லாரும் பேச போகிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையை கூப்பிட்டு பேச வச்சிடலாம். எவ்வளவு அரிய செய்தியை நீங்கள் அழகாக உள்வாங்குகிறீர்களோ அதற்கேற்றபடியான அந்த சபை ஒரு வகையான ஒரு வைப்ரேஷனில் அழகாக இருக்கும். கதாநாயகன், கதாநாயகி, அது நல்லா சொல்கிறது தான். இப்போ சண்டைக்கோழி 2 படத்தில் எனக்கு பொண்ணாக அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க, மருமகனாக இவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. நாங்கள் குடும்பத்தோடு பங்கேற்கிற விழாவாக இருக்கிறது. விஷால் அவர்களையும் கீர்த்தி சுரேஷ் அவர்களையும் உங்களுடைய நல்ல கைதட்டலோடு அண்மையாக வரவேற்கிறோம். இந்த இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்முடைய இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் எழுத அந்த கவிதைக்கு 30 கவிதை எடுத்துக்கொண்டு, திருப்பாவை 30 பாட்டுன்னு சொல்லுவோம், அந்த 30 பாடல்களை எடுத்துக்கொண்டு, கவிதைகளை எடுத்துக்கொண்டு அதற்கு மிகச்சிறப்பாக நல்ல விளக்கங்களை தந்திருக்கூடிய ஐயப்ப மாதன் அவர்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவை முதல்ல முடிச்சிட்டோம்னா எல்லாருக்குமே எப்பவும் சந்தோஷமாக இருக்கும். நூல் வெளியீட்டு விழா முதல்ல நிகழ்கிறது. இந்த நூலினை வெளியிடுவதற்காக நம்முடைய இதயங்கவர்ந்த எந்த துறையாக இருந்தாலும் அதில் சாதனைகளை செய்து வருகின்ற நம்முடைய மனங்கவர்ந்த கதாநாயகர், தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர், நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் பொதுவாக நிறைய தலைவர்னு சொல்லிகிட்டே இருக்கு. அவர் நூலினை வெளியிட கீர்த்தி சுரேஷ் அவர்கள், கனவு கண்ணின்னு நம்ம சொல்லணும், கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அதனை பெற்றுக்கொள்கிறார்கள். அத்தனை பேரும் அருமையாக வாழ்க்கலாம். இந்த அற்புதமான நிகழ்வில்
கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களை உங்களுடைய பெருத்த கரகோஷத்தோடு வரவேற்று. கவிஞர் லிங்குசாமி அவர்களின் தீவிரமான ரசிகர்களில் நானும் ஒருவன். இந்த நூலை படைத்தமைக்காக முதலாவதாக நான் ஐயப்ப மாதன் அவர்களுக்கு உண்மையிலேயே உங்கள் வேண்டுகோளோடு கூடிய கரவொலியோடு ஒரு வாழ்த்துக்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்படி ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்பது முதலில் திட்டமிட்டது நான். என்னை பாதித்த கவிதைகள் என்றால் பாரதி, அப்துல் ரகுமான், காசி ஆனந்தன், தணிகை செல்வன் என்ற வரிசையிலே லிங்குசாமியின் கவிதைகள் மிகவும் குறிப்பிடத்தகுந்தது. ஒரு கவிதை என்பது எளிதில் புரிய வேண்டும், சென்றடைய வேண்டும், நமது மனதிலே ஒட்டிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அது கவிதையாக இருக்கும். அந்த வகையில் சிறந்த கவிதைகளை மேலும் 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 நீங்கள் படைக்க வேண்டும். இந்த கவிதைகள் உங்களுக்கான நிரந்தர அடையாளம். இந்த கவிதைகள் பெருக பெருக இது மொழிபெயர்ப்பதற்கான ஏற்கனவே இந்த நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அங்கே உள்ள எத்தனை பேருக்கு அது தெரியும் என்று தெரியவில்லை. இந்த நூல் லிங்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு உலக புகழ்பெற்ற ஒரு நிறுவனத்தால் அது இப்போது விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அதற்கடுத்தபடியாக ஐயப்ப மாதன் அவர்களால் இந்த நூல் விரிவாக்கம் செய்து ஒரு புதிய கோணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் இது போன்ற கவிதைகளை படைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாமெல்லாம் பெரிதும் விரும்புகின்ற நல்ல இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்கள் இப்போது தன்னுடைய உரையை வழங்கி வருகிறார். அனைவருக்கும் பணிவான வணக்கம். எனக்கு கவிதை ஒரு வரி கூட எழுத தெரியாது. நான் ஒரு வாசிப்பாளர். ஒரு வாசிப்பாளனுடைய பார்வையிலிருந்து இந்த லிங்குவை என்னால் வார்த்த முடியாது, செயலில் தான் செய்ய முடியும். எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம். பாரதியார் எல்லா பாட்டும் எழுதினார். பாப்பா பாட்டிலேருந்து விடுதலை முழக்கப்படி எழுதினார். அப்படிப்பட்ட திறமை கொண்ட உங்கள் கவி திறமை சமுதாய பார்வையோடு வெளிவர வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இயக்குனர் சசி அவர்கள் தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட சில விஷயங்களை செஞ்சவர். தமிழ்நாடு இந்தியாவையே. லிங்கு, ஐயப்ப மாதவன், கோபி பிரசன்னா இவர்களுடைய படைப்பாற்றலால் இந்த புத்தகம் ஒரு நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறது. இது இவருக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பதிப்பித்த சப்னாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நம்ம எல்லாம் மிகவும் நேசிக்கின்ற திரு எஸ்ரா அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் ரொம்ப மகிழ்வோடு வரவேற்கிறோம். அடுத்து இயக்குனர் வசந்த பாரதம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த கவிதை இங்கிருந்து தொடங்கியது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்களுடைய சாரலாம்பாள் ஸ்ட்ரீட் ஆல்மோஸ்ட் எங்களுடைய நட்பினுடைய ஆண்டு ஒரு 25 ஆண்டு காலம் நட்பு ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். 92 எங்களை ஆரம்பித்த எங்கள் நட்பு 25 ஆண்டு கால நட்பு. அந்த சாரலாம்பாள் ஸ்ட்ரீட்ல நான், பிருந்தா, மணிபாரதி, ரவிராதா அப்படின்னு மொத்த பேரும் சூழ்ந்து கொண்டு கவிதைகளை மாறி 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 பேசி அந்த நொடிகள் தான் எனக்கு இந்த நிமிஷத்தில் நான் வருது. அந்த நொடிகளினுடைய வெளிச்சமாக நாங்கள் ஒரு இயக்குனராக இருக்கிறோம், ஒருவர் கவிஞராக இருக்கிறார், ஒரு படம் எடுத்து ஒருவர் தோற்றவராக இருக்கிறார். அப்படியே தான் நான் இதை பார்க்கிறேன். அந்த நட்பை கொண்டாடுகிற மேடையாகத்தான், இந்த 25 கால நட்பை மேடையாகத்தான் இந்த மேடையை நான் பார்க்கிறேன். அந்த நட்புக்கு என்னுடைய வணக்கங்கள். நன்றி. நன்றி, நன்றி. ரொம்ப அழகாக சொன்னார். அவருக்கு ரொம்ப நம்முடைய பாராட்டு சொல்லி அடுத்து எப்போதும் திரு லிங்குசாமி அவர்களோடு உடன் இருக்கின்ற, அவருக்கு சற்று முன்பு அவருக்கு முன்பு படித்த நல்ல எழுத்தாளர், நல்ல கவிஞர் பிருந்தா சாரதி அவர்கள் வாங்க, இயக்குனர் அவர்கள் வருகிறார்கள். வாங்க. இந்த லிங்கு ஹைக்கூ என்ற இந்த புத்தகம் அச்சிடப்பட்ட பதிப்பித்த இந்த சப்னா புக் ஹவுஸுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் பதிப்புலகத்தில் இது ஒரு மைல்கல், அற்புதமான ஒரு பதிப்பு. இப்படி ஒரு புத்தகத்தை தமிழ் பதிப்பில் யாரும் போடவே இல்லை இன்னும். ஒரு கவிதைக்கு இவ்வளவு ஒரு தரமான ஒரு புத்தகத்தை இவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய முதல்ல வாழ்த்துக்கள். மற்றொரு கவிஞனுடைய கவிதையில் இருக்கிற நயங்களை எடுத்து சொல்லி மிகச்சிறந்த ஒரு நூலை எழுதியிருக்கிற இந்த
ஐயப்ப மாதவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 2 பேரும், இவரும் லிங்குசாமி எனக்கு கவிஞராக தான் அறிமுகமானார் கும்பகோணம் காலேஜில். இவரும் கவிஞராக தான் அறிமுகமானார். மேடையில் இருக்கிற பல பேரை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்பு எப்படி உருவானது என்பதை பற்றிலாம் நிறைய இருக்குது. ஆனால் பாரதி கிருஷ்ணகுமார், ஜோ மல்லூரி, எஸ் ராமகிருஷ்ணன் போன்றவர்களுடைய உரைகளை கேட்பதற்கு உங்களைப் போலவே நானும் ஆவலாக இருக்கேன். கவிஞர் புவியரசு ஐயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் முன்னோடி. எங்கள் எழுத்துக்களில் அவர் மறைமுகமாக கலந்திருக்கிறார். அவர் இருக்கிற மேடையில் நானும் அமர்ந்திருப்பது என்னுடைய பெருமை. உங்களுக்கெல்லாம் நன்றி, வணக்கம். நன்றி. நடன உலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை வைத்து வருகின்ற நடன இயக்குனர் ராஜு சுந்தரம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ஒரு பெருமையான விஷயம் சொல்லப்படும். அது என்னன்னா, எனக்கு லிங்குசாமியை தெரியும். அருமையான வார்த்தை. உண்மையிலே என்னன்னா, எனக்கு அவரோட 25 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு அறிமுகம் ஆனது டைரக்டராகவும் ப்ரொடியூசராக தான். அப்புறம் தான் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி கவிதைகள் எல்லாம் சொல்லும்போது இப்போ நானே நினைப்பேன் நான் நல்ல புத்திசாலின்னு. அந்த கவிதைகளெல்லாம் கேட்கும்போது நான் எங்கேயோ இருக்கேன், இவங்களோட உட்காரக்கூடாது கூட நினச்சிருக்கேன் நிறைய வாட்டி. என்னடா இது இத்தினோண்டு 3 லைன் இருக்கும், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு வண்டியில் போகும்போதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பேன். எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க, நானும் எப்படி இந்த மாதிரி புத்திசாலியாக போகிறேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பேன், எப்பவுமே ரொம்ப பேசுவேன் நான். இவரோட இந்த மாதிரி ஐக்கியம் எல்லாம் கேட்டு பேச்சு கம்மியாச்சு, ஆனால் விஷயம் ஜாஸ்தியாச்சு. ஸோ அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களோட நான் மை லைஃப் இஸ் ட்ராவலிங்கில் அதுக்கு ரியலி ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் தேங்க்ஸ் டு யூ லிங்குசாமி. ஒரு சின்ன மாற்றம், அவங்க நிறைவாக பேசுகிறதா தான் இருந்தது. நம்முடைய விஷால் அவர்களும் கீர்த்தி சுரேஷ் அவர்களும் பேசுகிறதா இருந்தது. இப்போ அவங்க முதல்ல நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேசுகிறேன்னு சொன்ன பிறகு நாங்கள் என்ன பேச போகிறோம்? வாங்க விஷால் அவர்கள் வாங்க. எனக்கு லிங்குசாமி வந்து கிட்டத்தட்ட சேம் வசந்தபாலன் சொன்ன மாதிரி 25 வருஷமாக ஒரு நண்பர். அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டராக தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு கவிஞனாக தெரிகிற வரைக்கும் எனக்கு உண்மையிலேயே ஒரு வாழ்க்கை பயணத்தில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நண்பனை பற்றி. என்னோட படிக்க அறையை வந்து கௌரவப்படுத்த போகிற அழகு படுத்த போகிற இந்த புத்தகத்துக்கு நான் வந்து முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கோ ஸ்ட்ரெயிட் இன்டு மை பெட்ரூம். ஸோ ஆல் தி பெஸ்ட் கவிஞர் லிங்குசாமி. அடுத்து ஜோ மல்லூரி அவர்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய அந்த தமிழ் கேட்டாலே ரொம்ப வியப்பாக இருக்கும். ஒரு தடவை நான் ஒரு புத்தக கண்காட்சியில் பேச போயிருந்தேன் மதுரையில். அட்டி போடு அவர் பார்த்துட்டு நான் உண்மையிலே வேறு தொழிலுக்கு போயிடலாமான்னு யோசித்தேன். மிகச்சிறந்த பேச்சாளர் ஜோ மல்லூரி வந்தாரா? இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது, இந்த விழாவை நினைக்கிற பொழுது ஒரு உன்னதமான நிகழ்வு. காரணம், தமிழ் சமூகத்தில் இதுவரை நிகழாத ஒரு நிகழ்வு. ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை ஆறத் தழுவிய முதல் நிகழ்வு இதுதான். படைப்பாளி தமிழ் சமூகத்தில் போதுமான அளவில் கொண்டாடப்படவில்லை. இதை கொண்டாடுவதற்கு ஒரு வாசலாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. படிக்கிறவன் இறைவனிடத்தில் விடுமுறை கேட்கிறவன், படைக்கிறவன் இறைவனுக்கு விடுமுறை கொடுக்கிறவன். அந்த இடத்தில் தான் எங்கள் லிங்குசாமி வளர்ந்திருக்கிறார். சின்ன சின்ன வரிகளில் உலகத்தை உள்ளே வைத்திருக்கிறார். ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை என்கிற ஒரு கவிதை போதும். ஒரு நாள் போதாது, ஒரு நூல் போதாது அதை பற்றி பேசுவதற்கு. அவ்வளவு ஆழத்தோடும் அர்த்தத்தோடும் இருக்கிற லிங்கு அவர்களே, வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். தமிழ் இலக்கியத்திற்கு உன்னுடைய படைப்பு இன்னும் ஆழமான பயணத்தை தொடங்க வேண்டும். இந்த சமூகம் இன்னும் உன்னை கொண்டாட வேண்டும் என்கிற அடங்காத ஆவலை அன்னை தமிழின் சாட்சியாக நக்கீரன், நப்பூதன், நன்னாதன், நப்பசலை, ஒக்கூர், மாசாத்தி, ஒன் சாத்தன், தற்கோ, இளங்கோ, ஆண்பார், தேகும், அரமை முதல் முக்கணிக்கும் தேன்பாலும் தெய்வ தமிழுக்கு அளித்திட்ட கம்பன் இவர்கள் ஊனோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்த அமிழ்தான தமிழின் மீது ஆணையாக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக பேசுறோம்னு சொன்னா, அவருடைய பேச்சுக்கு மேல பேசுறோம்னா நம்ம யாரை தேடணும் யோசிச்சு பார்க்குறோம்.
மிக அழகாக தமிழ் பேசக்கூடியவங்க. எனக்கு அது ஒரு பெரிய பெருமையான விஷயம். அவர்களுக்கு தாய்மொழி தமிழ் இல்லை என்று சொன்னாலும் கூட, எப்படி டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் அவருடைய சௌராஷ்டிர மொழியாக இருந்தால் அவருடைய தமிழால் பெருமை பெற்றார், அதுபோல கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தன்னுடைய தமிழால் நம்முடைய இயக்குனருடைய இந்த லிங்கு இந்த கவிதை வடிப்பு நூலை இப்போது நமக்காக வாழ்த்து பேசுவார். வாங்க. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் உட்காந்துருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். முதலாவது லிங்குசாமி சாருக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் நான் ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்கேன், ப்ரீ லான்ச் படத்தோட ப்ரீ லான்ச் ஈவெண்ட்டுக்கு போயிருக்கேன். இப்படி ஒரு புக் லான்ச்சுக்கு என்னை மதித்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரோட கவிதையை பற்றி சார் இப்போ இந்த ஷூட் டைமில் தான் சொன்னார். ஸோ கவிதை வந்து நான் படிப்பேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் எழுதுவேன். ஆனால் இவ்வளோ க்யூட்டாக அழகாக சின்னதாக ஹைக்கூ லிங்கு ஹைக்கூ அப்படின்ட்டு இந்த புக்கு காமிச்சார். அண்ட் கோபி அவர்களுக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள். பிகாஸ் இந்த புக்கில் வந்து நம்ம கவிதை கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், அது கூடவே இந்த படங்கள் இருக்கும்போது நான் சத்தியமாக புக்கு படிக்க மாட்டேன், எனக்கு புக்கு படிக்கிற பழக்கமே கிடையாது. இது ஹைக்கூங்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன போயம்ஸாக இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம். அதே மாதிரி இந்த மாதிரி படங்கள் இருக்கிறதுனால பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியுது. ஸோ அது அவ்வளோ அழகாக வரைஞ்ச கோபி அவர்களுக்கு ஒரு கிளாஸ். நான் சார்கிட்ட நான் நேற்று பேசிகிட்டு இருந்தேன், சார் இவெண்ட்டுக்கு வரேன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு கவிதை சொல்லவா அப்படின்ட்டு. அப்போ சார் சொன்னார், நானே எழுதி தரேன், அது நீ எழுதின கவிதைன்னு சொல்லிவிடு அப்படின்னாரு. அப்போ நான் வீமுக்கு சொன்னேன், நானே எழுதிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ சும்மா எனக்கு தெரிஞ்ச கவிதையை நான் சொல்கிறேன். இது வந்து நான் எனக்கு கவிதை தெரியும் எழுத தெரியுங்கிறதுக்காக நான் சொல்லலை, ஆனால் ஏதோ சாரோட கவிதைகள் படித்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுது. இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. முதல்ல விஷயத்த சொல்லிடுறேன். ஆ பற்றி எழுதுன்னு சொன்னார் சார். ஸோ தமிழின் தாய் சுழி நான், மொழியில்லா ஒலி நான், அரிசியின் அறுசுவையில் நான், அரசியலின் அகம்பாவத்தில் நான், அன்பின் அழைப்பில் நான், வலியின் உச்சமும் நான். நான் யாரென்று கேட்டால் நானா என்பார், ஆம் நான் ஆதான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறைய கவிதைகள் நீங்கள் எழுதணும், இன்னும் இதே மாதிரி 100 புத்தகங்கள் நீங்கள் வெளியிடணும், அதுக்கும் நான் தான் வருவேன் கெஸ்டா. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. நாமெல்லாம் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லாருக்கும் முன்னோடி, இன்றைக்கு இருக்கின்ற புது கவிதைகளுடைய முன்னோடி, ரொம்ப பழகுவதற்கு எளிய மனிதர், என்னுடைய நண்பர், இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கு குரு அவர் தான். அத்தகைய பெருமை கொண்ட ஐயா கவிஞர் புவியரசு அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்க வருகிறார். அவர்களுக்கு என்னுடைய சார்பாக ஒரு நினைப்பரிசு வழங்க வேண்டும். அது நம்முடைய பேரன் டைரக்டர் நடிகர் விஷால் அவர்கள் கொடுக்க முடியாது. இந்த சப்னாவை பற்றி நான் சொல்ல வேண்டும். ஒரு 16 கிளைகளை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிறுவனம். அது இந்தியா முழுவதிலும் சிறந்த புத்தக வெளியீட்டு நிறுவனம் என்று மத்திய அரசால் பட்டம் சூட்டப்பட்டு விருது கொடுக்கப்பட்டது. எந்த புத்தகத்திற்கும் எந்த பதிப்பகத்திற்கும் இத்தனை கலைஞர்கள் படைப்பாளிகள் உருவாக்கி இருக்க மாட்டார்கள். எல்லாரும் சேர்ந்து தமிழ் சினிமா உலகமே வருகாலத்தினுடைய தலைமுறையே உருவாக்கிய புத்தகம் அந்த புத்தகம். அதை வெளியிடுவதில் எங்களுக்கு அவ்வளவு பெருமை, மிக பெருமையுடையது. எழுத்தாளருக்கு உரிய 10% ராயல்டி தொகையை நாங்கள் மரியாதை செய்து விருந்து வைத்து கொடுப்பது. போது இந்த எழுத்தாளர் நம்முடைய ஐயப்ப மாதவன் அவர்களுக்கு இந்த தொகையை கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். முன்னாடியே
கவிஞனை அடையாளம் கண்டு கொண்ட கவிஞர் அவர். வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி. அடுத்ததாக நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கலியுக வியாசர் வால்மீகின்னு சொல்லக்கூடிய எஸ்ரா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் பேசுவதற்காக, வாழ்த்துவதற்காக. கவிதை என்பது சொல் வழியாக ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தினாலும் அதன் பின்னால் நிசப்தம் இருக்கிறது, மௌனம் இருக்கிறது. இந்த உலகிலேயே மிக எடை அதிகமான கனமான பொருள் எது தெரியுமா? மௌனம் தான். ஒருவருடைய மௌனத்தை போல எடைமிக்க பொருள் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் தான் மௌனத்தை புரிந்து கொள்வதற்காக கவிதை எப்போதுமே முயற்சிக்கிறது. அதிலும் குறிப்பாக ஹைக்கூ கவிதைகள், அந்த கவிதை உருவாக்கப்படும் போதே 2 விதமான காட்சிகளை ஒன்றுக்கொன்று எதிராக பொருத்தி ஒரு புதிய வெளிச்சத்தை உருவாக்குவது தான் ஹைக்கூ. இந்த நிகழ்வினுடைய இன்னொரு சிறப்பு, ஐயப்ப மாதவனை எனக்கு அவர் மதுரையில் இருந்த நாட்களிலிருந்தே தெரியும். இன்றைக்கு ஒரு கவிதையை பற்றிய தன்னுடைய வாசிப்பு அனுபவங்களை எல்லாம் தொகுத்து எழுதியிருக்கிறார் என்றால் ஐயப்ப மாதவனுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள். குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சந்தைப்படுத்துகிற சூழலில் எழுத்து, இலக்கியம் இதெல்லாம் யாரும் வாங்க மாட்டார்கள் என்று ஒரு பயத்தை உருவாக்குகிறார்கள். இல்லை, வாங்குவார்கள், நேசிப்பார்கள். எழுத்தும் இலக்கியமும் மனிதனை மேம்படுத்தும் என்று உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு நீங்கள் துணை நிற்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா, இயக்குனர், எழுத்தாளர், பேச்சாளர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இப்போது வாழ்த்து பேசுவார்கள். ஹைக்கூ கவிதைகளை பற்றி ஹைக்கூ போல பேச வேண்டியிருக்கிறது. ஒரு புத்தக விழாவுக்கு போனால் புத்தகத்தை எழுதியவரை பாராட்டிவிட்டு வந்து விடலாம், புத்தகத்தை பாராட்டிவிட்டு. இதில் அப்படி இல்லை. எழுதிய கவிஞனை பாராட்ட வேண்டும். அந்த கவிதையை பற்றி உரை அல்ல, தன் உணர்வுகளை எழுதிய இன்னொரு கவிஞனை பாராட்ட வேண்டும். அதற்கு நேர்த்தியாக ஓவியங்கள் வரைந்த ஓவியனை பாராட்ட வேண்டும். இவ்வளவு அழகாக ஒரு புத்தகம் போட்ட பதிப்பாளரை பாராட்ட வேண்டும். இந்த 4ஐயும் 3 வரிகளுக்குள் செய்ய வேண்டும். எனவே அந்த 4 இது தொடர்புடைய 4 மனிதர்களையும் 4 படைப்பாளிகளையும் நான் மனமாற வாழ்த்தியதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய எத்தனை ஆண்டுகால வாசிப்பில் தமிழில் ஒரு கவிதை நூலுக்கு இன்னொரு கவிஞன் தனது உணர்வுகளை இவ்வளவு நேர்மையாக வெளியிட்டிருக்கிற முதல் படைப்பு என்கிற பெருமை இந்த படைப்பு. தன்னுடைய கவிதையே ஓவியமாக தந்த நம்முடைய பிரசன்னா கோபி அவர்கள் இப்போது தன் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார். அவரே ஓவியமாக தான் இருக்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இங்கே பேசுறதுக்கு கண்டிப்பாக தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே மொழி, அதை நான் ஆல்ரெடி பேசிட்டேன்னு நினைக்கிறேன் புக்கில். அதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமாக, கேம் டெவலப்பராக, பப்ளிசிட்டி டிசைனராக, ஒரு ஆட் ஏஜென்சியில் க்ரியேட்டிவ் டைரக்டராக, இது மாதிரி நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆனால் முதல் முறையாக ஒரு ஓவியன் கோபி பிரச்சனை இன்றைக்கி தான் காதில் கேட்குறேன். அதுக்கு லிங்கு சாருக்கு ரொம்ப நன்றி அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. அடுத்ததாக இந்த நூலில் தன்னுடைய அருமையான ரசனையை வெளிப்படுத்தி நம்மளையும் சிந்திக்க வைத்த ஐயப்ப மாதவன் அவர்கள் இப்போது இந்த ராயல்டி தொகையை வந்து கையில் கொடுத்தோன்னா எனக்கு நடுக்கமாயிடுச்சு உண்மையிலே சொல்லுங்கள். ஏன்னா 11 கவிதை தொகுப்பு போட்டிருக்கேன். ஒருத்தவங்க கூட வந்து வெளியீட்டு விழாவில் எனக்கு கொடுத்ததே கிடையாது. ஆமாம், ராயல்ட்டிங்கிறது இங்கே எந்த பதிப்பாளருக்கும் ராயல்ட்டினா என்னன்னே தெரியாது. இன்றிரவு எனக்கு இந்த செக்கை திறந்து பார்த்துட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். நைட்டு பூரா ஒரு உதவி இயக்குனராக தான் நான் வந்து சேரணும்னு வந்தேன். அப்போ எந்த இயக்குனரையும் நான் என்னால் பார்க்க முடியல, பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க. ஆனால் லிங்குசாமியை பார்ப்பதற்கு எந்த தடையும் இல்லை. அதுக்கு காரணம் பிருந்தா சார் தான் சொல்லணும். அவருடைய 2 பேருமே வெவ்வேறு ஆளுக்கு முகம்தான் வேறு, 2 பேருக்கும் ஒரே மனசு தானா. அப்படி ரொம்ப இயல்பான மனிதர்கள் இவங்களை எனக்கு நண்பர்களாக கிடைச்சது எனக்கு சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே. அப்புறம் சப்னா பப்ளிகேஷனை பற்றி சொல்லணும். அவனுக்கு இந்த ஒரு ராயல்ட்டியை என் கையில் கொடுத்து என்னை வந்து ஒரு மகிழ்ச்சியில் மிதக்க வைத்த அந்த பப்ளிகேஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிக அழகாக தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு உழைத்தது நிறைய பேர். எல்லாருக்கும் இப்போ
நன்றி சொல்லணும்னு எனக்கு மனசு இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறேன். நம்ம விழாவினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்படி தான் அரை மணி நேரமாக சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க ஏற்புரையில் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருக்குது. அவர் நிறைவாக பேச இருக்கிறாரு. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நான் பேசவே இல்லை, நான் நடுவில் தான் பேசினேன். இது என்ன நினச்சி என்னை கொண்டு இப்படி உட்கார வச்சாங்கன்னு தெரில. நான் நல்லா பேசுவேன்னு நானே நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. லிங்குசாமி அவர்கள் ஏற்புரை வழங்குகிறார். அத்தோடு விழா நிறைவு பெறுகிறது. ஒரு 3 வரி கவிதை முதலில் எழுதி ஒரு 30 ரூபா பணம் வந்ததுக்கு பிறகு எப்படி நம்ம எழுதி பொழைச்சிக்கலாம் நம்பிக்கையில் தான் நான் சென்னைக்கு வந்தேன். இப்பயும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு கவிதை வெளியீட்டு விழாவில் சொன்ன மாதிரி எல்லாம் போனதுக்கு பிறகும் நம்மிடம் கவிதை இருந்தால் நம்ம படிச்சுக்கலாம். ஒரு நல்ல 3 வரி கவிதை போதும். அது ஒரு விதை. அது ஏன்னா சரியாக தான் இருக்கனால உடம்புல ஒரு சுகர் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி, ஒரு பிபி செக் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கவிதை என்கிட்ட தோணிடுச்சுன்னு சொன்னால் அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்குன்னு நான் என்ன நம்புகிற ஒரு கணம். அப்படி தான் நான் கவிதையை பார்க்குறேன். அது உயிர் துடிப்புக்கான ஒரு அடையாளம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த உங்களுக்கும் என்னுடைய நன்றி.